வணக்கம் உங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் வரவேற்கிறேன். ஆங்குலரில் NGRX யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், டேட்டாவை எப்படி எமிட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் வந்து பிஹேவியர் சப்ஜெக்ட் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படிங்கிறத இப்போது பார்த்துருவோம். ஸோ அவுட்புட்லேருந்து அதாவது இப்போ சைல்ட் காம்பனண்ட்லேருந்து பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு வரத்துக்கு நம்ம போன வீடியோவில் எமிட்டர் பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட் பார்ப்போம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது NGRXல இருக்கும். சரிங்களா? NGRX இது வந்து ரியாக்டிவ் காம்பனண்ட். இந்த NGRXல நிறையா இருக்குது. ஸ்டோர்ஸ் இருக்கும், கோர் இருக்கும், அதேமாதிரி சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று. இதுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, npm install at ngRX அப்படின்னு கொடுத்தா போதும். package.jsonல இருக்கும். இது அவ்வளோதான். rxjs npm install rxjsன்னு கொடுத்தீங்கன்னா போதும். NGRX எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு இந்த ஆர்கிடெக்சரில் இருக்கும். இந்த ரெடியூசர் ஸ்டோர்லாம் சூப்பரான கான்செப்ட், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சால் நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். பட் உங்களுக்கு இந்த ரியாக்டிவாக ஒரு இடத்துல டேட்டா மாற்றினா இன்னொன்று இடத்துல மாறணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் ஸ்டோர் யூஸ் பண்ணலாம். NGRX இப்போ தான் இதை வச்சு ரியாக்டிவாக சிக்னல் அப்படிங்கிறத இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. 17 தான் வந்து ஃபைனலைஸ் ஆகுது சிக்னல்ஸ். அது வரைக்கும் ஆங்குலருக்கு ரியாக்டிவ் வந்து தான் NGRX அப்படின்னு தான் ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸாக ஒர்க் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கோல் என்னன்னு பார்த்துடலாம். இதே பார்த்துப்போமே, இந்த பேஜ் 4 இருக்கு இல்லையா, போன வீடியோவில் பண்ணினோம். அது அப்படியே ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். பேஜ் 4ல் என்ன பண்ணுறோம், ஆப் 1 இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் 1ல் இந்த பட்டன் கிளிக்கில் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு டேட்டாவை எமிட்டரை வச்சும் பண்ணுறோம் இல்லையா, அதேமாரி சப்ஜெக்டை வச்சும் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் subject from rxjs. எரர் இல்லாமல் இருக்கா? கேபிட்டல் எஸ்ஸா? கிளாஸ் நேம். சரி, இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இல்லை, மை சப்ஜெக்ட். இது வந்து பிஹேவியர் சப்ஜெக்ட். எமிட்டர் மாதிரி பிஹேவியர் சப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ பிஹேவியர் சப்ஜெக்ட். டாக்குமெண்டேஷனுக்கு போகாமல் நான் டைப் பண்ணுறேன், எரர் வருதா இல்லையான்னு பார்ப்போம். பிஹேவியர் சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, இது இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் தான். சரி, நம்ம டாக்குமெண்டேஷனுக்கே போயிடுவோம். அங்கே போகாமல் முடியாது போல இருக்கு. சப்ஜெக்ட் எங்கே? NGRX பிஹேவியர் சப்ஜெக்ட் இங்கே இல்லையா? சப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் இங்கே இல்லை, ஆங்குலரில் இருக்கா? சப்ஜெக்ட்ஸ் இங்கேயும் இல்லை. சரி, NGRXல தான் இருக்கும். பிஹேவியர் சப்ஜெக்ட் NGRXன்னு தேடுவோம். பிஹேவியர் சப்ஜெக்ட் rxjsல இருக்குது. ஆனால் இது வந்து அஃபிஷியல் சைட், அது இல்லை. அங்கே போக வேண்டாம். கீழே ஒரு சைட் இருந்தது பாருங்கள், rxjs dev சப்ஜெக்ட் rx.dev. இங்கே போய் பார்ப்போம். ஓகே, rxjsல பிஹேவியர் சப்ஜெக்ட் எக்ஸ்டென்ட் சொன்னோம் இல்லையா, இது பேரண்ட் வந்து இது சைல்டு. ஸோ எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருக்கு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இம்போர்ட்லையா பிரச்சனை வந்தது. பிஹேவியர் சப்ஜெக்ட் ஏதோ டைப்போ பண்ணிட்டேன்னா, பிஹேவியர் சப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஸ் பிஹேவியர் சப்ஜெக்ட் கரெக்டாக கொடுத்துருக்கேண்ணா. பிஹேவியர் சப்ஜெக்ட்
பிஹேவியர் சப்ஜெக்ட் பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் 1 ஆர்குமெண்ட் பட் காட் 0. சரி இதோடைய இனிஷியலைசேஷனில் ஒரு வேல்யூ இருக்கணும், ஆனால் 0 இருக்குன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம், எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருவோம். இப்போது இந்த பட்டன் கிளிக்கில் முன்னாடி எமிட்டர் வழியாக டேட்டா எமிட் ஆகும். இப்போ இங்கே திஸ் டாட் மை சப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட், இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கால் பண்ணணும். நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி மை டேட்டா அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேட்டா எமிட் ஆகும். இது நெக்ஸ்ட்டு எப்படி தெரியும்னா டாக்குமெண்டேஷன் தான். இதோ இருக்கு பாருங்கள், டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட்டில் ஒரு வேல்யூ அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேல்யூ கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கரெக்ட், அதுதான் நம்ம மிஸ் பண்ணியாச்சு. இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஒரு வேல்யூ பண்ணணும். சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் மை டேட்டா கொடுத்துட்டோமா. இப்போ நம்ம பட்டன் கிளிக் பண்ணுறேன், மை டேட்டா எமிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த எமிட்டை கேப்சர் பண்ணணும்னா இங்கே என்ன பண்ணணும், அந்த பிஹேவியர் சப்ஜெக்டை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், பிஹேவியர் சப்ஜெக்டை நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து மூவ் பண்ணி காமன் சர்வீஸுக்கு கொண்டு போயிடுவோம். ஏன்னா அது அப்ளிகேஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு இந்த காம்பனண்ட்குள்ளே டைப் பண்ணி காம்ப் ஒன்லேருந்து அதோடைய இம்போர்ட் இங்கே கொண்டு போய் இந்த எமிட் பண்ணுறதும் என்ன பண்ணிவிடுவோம், திஸ் டாட் காமன் சர்வீஸ் டாட் எமிட் வேல்யூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே எமிட் வேல்யூன்னு ஒன்று எழுதணும். எமிட் வேல்யூ இது எனி, இதுக்குள்ளே திஸ் டாட் மை சப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருவோம். இப்போது டிக்ளரேஷன் காமன் சர்வீஸில் 59 எக்ஸ்ட்ரா பிரேஸ். சரி, இப்போ என்ன ஆகுது, இது கிளிக் பண்ணும்போது இங்கே எமிட் டேட்டா கால் ஆகும். console.log இன்சைட் காமன் சர்வீஸ் கால் ஆகுதா. ஓகே, கால் ஆகி எமிட் ஆயிடுச்சு. இப்போ இதை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜ் 4 டிஎஸில் போய் இங்கே வந்து ஃபஸ்ட்டு காமன் சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். கன்ஸ்ட்ரக்டார் ப்ரைவேட் காமன் சர்வீஸ்னு இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இது கேபிட்டல் சி வருமா ஸ்மால் சி வருமா, எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஓகே சரி, ஸ்மால் சி தான். இப்போ இந்த காமன் சர்வீஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காமன் சர்வீஸுங்கிறது இந்த ஒரு லெவல் வெளில வந்தோம் அப்படின்னா அதில் காமன் சர்வீஸ் இருக்குது. இப்போது இந்த இனிட்டில் என்ஜி ஆன் இனிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. console.log ஹியர்னு கொடுப்போம். ஹியர் வந்திருக்கா. ஸோ இனிட் கால் ஆகுது. இந்த இனிட்டில் திஸ் டாட் காமன் சர்வீஸ் டாட் மை சப்ஜெக்ட் டாட் சப்ஸ்கிரைப், இதுதான் வந்து மெயினான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். டாட் சப்ஸ்கிரைப் சொல்லி ரிசல்ட் வந்தது அப்படின்னா console.logல ரிசல்ட்னு கொடுப்போம். இப்போ என்ன ஆகும், இது இப்போ கால் ஆகாது, இனிட்டில் ஹியர் கால் ஆகும். ஆனால் சப்ஸ்கிரைபில் ரிசல்ட்டுக்குள்ளே இங்கே கொடுக்குறோம் இல்லையா, console.log ரிசல்ட்டுன்னு, இந்த இடம் கால் ஆகாது. இது எப்போ கால் ஆகும்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், அதாவது அப்சர்வபிளில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அங்கே டேட்டா எமிட் ஆச்சுனா தான் இது கால் ஆகும். இங்கே பாருங்கள் 20, ஆமாம், ஏன்னா இனிஷியல் டேட்டா பிளாங்காக எமிட் ஆகுது இல்லையா, ஸோ பிளாங்காக கால் ஆகிருக்கு. பட் இங்கே நான் கிளிக் பண்ணும்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மை டேட்டான்னு கால் ஆகிடுச்சு பாருங்கள் 22ல். ஸோ என்ன நடக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கேருந்து ஒன்று எமிட்டர் வழியாக நம்ம எமிட் பண்ணி அங்கே ஈவெண்ட் வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காமன் சர்வீஸில் இங்கே ஒரு சப்ஜெக்ட் பிஹேவியர் சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஃபங்க்ஷன் வழியாக பிஹேவியர் சப்ஜெக்டை எமிட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இங்கே கேப்சர் பண்ணி இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இங்கே எப்போல்லாம் ஒரு டேட்டா எமிட் ஆகுதோ அந்த டேட்டா வந்து இங்கே கேப்சர் ஆகிடும். ஸோ இது வந்து இன்னொரு விதம். இதில் ஏதாவது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆனால் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும். இந்த வீடியோஸ் எது பார்த்தாலுமே நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த சேனலில் இருக்க மீதி வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுடைய சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். பிடிச்சாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். மறுபடியும் திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பை பாய்.